லைக் திஸ் கேக்? அப்பா நீங்க வாங்க. குப்பண்ணா நீங்க வந்து கேமரா பிடிங்க. வாங்கப்பா. ரெடி? வாங்க வாங்க. ஹாய் பா. ஹாய். ஹாப்பி பர்த்டே. ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amma. Happy birthday to you. Cut the cake. அப்பாக்கு அண்ணா அண்ணா ஓபன் யுவர் மவுத். போதுங்க. அம்மா போதுமா? நான் வீரபாண்டியன் பேசுறேன். கமிஷனர் உங்களை உடனே வர சொன்னார். வரேன். ஐயா கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காரு. ஓகே. உட்காருங்க. வேலையை ஏன் ராஜினாமா செஞ்சீங்க? அது உங்களுக்கு தெரியும். உங்கள் மனைவி கொலை செய்யப்பட்டதுனால இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? கொலை செஞ்ச உங்கள் வீட்டு வேலைக்காரனை தூக்கி உள்ளே போட்டுட்டோம். அவன் இந்த ஜென்மத்தில் ரிலீஸ் ஆக முடியாது. உங்கள் மனைவி இறந்தது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை மாதிரி திறமையும் ஒழுக்கம் உள்ளவங்க தான் தேவை. செழியன் சார், சர்வீஸில் இருந்த வரைக்கும் என் கடமை நான் சரியாக செஞ்சேன். ஒரு ½ முன்னாடி என் வீட்டுக்கு போயிருந்தா என் மனைவி நான் காப்பாற்றிருப்பேன். விருப்பப்பட்டு தான் அந்த வேலையில் நான் சேர்ந்தேன். இனிமே என் பிள்ளைங்களுக்காக நான் அவங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். உங்கள் பிள்ளைங்க என்ன சின்ன குழந்தைங்களா? பையன் அசிஸ்டன்ட் கமிஷனர், பொண்ணு லா முடிச்சிருக்காங்க. என்னால் யாரை நம்ப முடியும்? என் வீட்டு வேலைக்காரன் எத்தனையோ நாள் என் மனைவி கையில் சாப்பிட்ருக்கான். அவன் பொண்ணு கல்யாணத்தை கூட என் மனைவி தான் நடத்தி வச்சான். கேவலம் நகைக்கு ஆசைப்பட்டு என் மனைவியை கொண்டுட்டான். என் பிள்ளைங்க வளர்ந்துருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, நான் இன்னும் உங்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கல. எதுக்கும் நீங்கள் நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. ஐம் சாரி சார். சந்தோஷமான என் குடும்பத்துக்கு அடித்தளமாக இருந்த என் மனைவியின் இழப்பை எதை வச்சும் ஈடு செய்ய முடியாது. என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா யோசிக்க கூட முடியல. நான் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னு தெரியல. அதை எதிர்கொள்கிறது பயமாக இருக்கு.
வணக்கம் சார். என்ன? ஐயா வந்திருக்காரு சார். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு இது. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். ஜாக்கிரதையாக செயல்படுங்க. 2 டேஸில் நீங்கள் ஊட்டிக்கு போகணும். ஓகே சார். இன்னைக்கு யார் வின் பண்ணது? நான் தான்ப்பா ஜெயிச்சிருப்பேன். ஆனா திடீர்னு கமிஷனர் அங்கிள் வந்துட்டாரு. அவ்வளவுதான், அண்ணன் தப்பிச்சிட்டான். ஏய் இந்தாங்கப்பா. கமிஷனர் வந்தாரா? ஆமாப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் விஷயமா பேச வந்திருந்தார். என்ன கேஸ்? சாரிப்பா, அது சீக்ரெட். ஓகே ஓகே. நீ இன்னைக்கு எந்த கேஸ் அட்டன் பண்ண போற? டைவர்ஸ் கேஸ்பா. டைவர்ஸ் கேஸ் உனக்கு சாதாரணமாக தெரியுதா? கல்யாணம் ஆகாத ஒரு வக்கீல் கிட்ட டைவர்ஸ் கேஸ்களை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரணும். ஏன் அப்படி சொல்ற? கல்யாணம் ஆனவங்களோட பிரச்சனை கல்யாணம் ஆகாது ஒன்று மாதிரி வக்கீலுக்கு எப்படி தெரியும்? இத நீ தீர்ப்பு சொல்ற ஜட்ஜ் கிட்ட தான் கேட்கணும். நான் வரேன்ப்பா. சரிம்மா. பவித்ரா கிட்ட அம்மா ஞாபகம் வர மாதிரி எதுவும் பேசுறாரு. சரிப்பா. இங்கே எல்லா ஜங்ஷன்லையும் போலீஸ் செக் பண்ணுறாங்க. உஷாரா இருங்க.
அண்ணா இங்கே கிருபாகரன் வீடு எங்கே இருக்கு? எந்த கிருபாகரனை கேட்குறீங்க? ஜேபி கிருபா. நம்ம ஜேபி கிருபாவா? வாங்க காட்டுறேன். உங்களுக்கு ஜேபி எப்படி தெரியும்? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? நான் அவரோட உங்களை பார்த்தது இல்லையே. நான் அவரை மதுரையில் வச்சு சந்தித்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். ஊரை கரெக்டாக சொல்கிறான், ஆனால் நாங்கள் ஊர் பக்கம் போய் பல வருஷம் ஆச்சு. ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டியாக இருப்பானோ? வீடு அந்த சைடு இருக்கா? இல்லை, இப்படி தான். எங்கடா அவன்? சொல்லு. கிருபாவை பிடிச்சாச்சு. எப்படியும் ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆனா இவ்ளோ மோசமானவன் கூட ஏன் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இவன் கூட வாழணும்னு எனக்கு துளி கூட ஆசை இல்லம்மா. ஆனா நான் அவனை விவாகரத்து பண்ண விட மாட்டேன். எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. காதலுக்காக எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவன் பின்னாடி வந்தேன். இப்ப இவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். காதலிக்கும் போது அவனை முழுசா நம்பினதுனால அவனோட சுயரூபத்தை என்னால பார்க்க முடியல. என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஜீவன் அம்சங்கிற பேர்ல இவங்க மாசம் மாசம் பிச்சை போடுவாங்க. அதை வாங்கி நாங்க உயிர் வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. என்னுடைய கஷ்டம் அவனும் படணும்.
நான் உங்களை தாம்மா நம்பியிருக்கேன். கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிடலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப நான் வரேம்மா. வாங்க சாமி கும்பிடலாம். நீங்க கும்பிடுங்க, நான் வெயிட் பண்றேன். போலாமா? சென்னையில எத்தனை நாள் ஒர்க் உங்களுக்கு? ஒரு வாரம் இருப்பேன். எங்க ஸ்டே பண்ண போறீங்க? உங்க வீட்ல தான். நல்லா தான் இருக்கும், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட ஸ்டே பண்றத பத்தி வேணா யோசிக்கலாம். ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? சில முக்கியமான வேலை இருக்கும்போது எடுக்க முடியாது. என்னை விட முக்கியமான வேலையா? உன்னை விட முக்கியமானு தெரியல. சீ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வெயிட்டாக குத்திட்டேன். எப்படி ஆச்சுது? ஹெட் ஆஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரிங் கம்பியை கவனிக்காமல் போயிட்டேன், அது குத்திடுச்சு. பார்த்து வரக்கூடாதா? இப்படி அடிபட்டிருக்கேன். வழியில கம்பி இருக்கிறது கூட உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்படி என்ன யோசனை உனக்கு? உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை பத்தி யோசிச்சதுனால தான் அடிபட்டுச்சுங்கிறியா? உன்னா வாங்க உட்காரலாம். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாமா? திடீர்னு சொன்னா எப்படி? ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணு. முன்னாடியே உன்னை பத்தி எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாம உன்னை கூட்டிட்டு போனா நம்ம லவ் பண்றத அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அவ்வளவுதான். எப்படியும் ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். அப்படி இல்லை நவீன், அவர் வருத்தப்படுற மாதிரி நம்ம காதல் இருக்கக்கூடாது. என் அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொதுவா நான் உன்னை செலக்ட் பண்ணினா அப்பாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு உங்க மேல காதல் வரலையே. பழகுனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவும் உங்ககிட்ட பழகுனாதான் அவருக்கும் உங்களை பிடிக்கும். உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறேன். அவசரப்படாத. இப்படி செய்யலாமா? நான் என் அப்பாவை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போகும்போது உன்கிட்ட சொல்றேன், நீ ஒரு ஆளை வச்சு என் பேக்கை தூக்கிட்டு ஓட சொல்லு. அப்புறம் அவனை துரத்தி பிடிச்சி பேக்கை திருப்பி கொடுத்து. ட்ரை பண்ணலாம். ஹலோ, என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. நீ அவனை துரத்தி பிடிச்சி பேக்கை திருப்பி கொடுத்தா கூட அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய கடமையா தான் எங்க அப்பா நினைப்பாரு. உடனே உன்னை ஒரு ஹீரோவை பார்த்து தன் பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டாரு. ஒரு வழி இருக்கு. செமினார்ல நான் உன்னை மீட் பண்ணதை என் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அதை வச்சு எதையாவது நான் உன்னை சொல்லி தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்னைக்கே அதை செய். யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடக்கணும் இல்லையா? இன்று காலை 6 மணி அளவில் சென்னை புறநகரில் உள்ள பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிராங்கோ டயர் கம்பெனியில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்தது. அதில் 37 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இறந்தனர். பலத்த காயமடைந்த 23 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். சுமார் ரூபாய் 25 கோடி மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின. 6 மாதத்திற்கு முன்பு இதேபோல் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கொரியா நாட்டை சேர்ந்த ஷூ கம்பெனியிலும் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்தனர். இந்த 2 நிறுவனங்களும் வெளிநாட்டை சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தீவிரவாதிகளின் செயலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் NIA, அதாவது தேசிய புலனாய்வு ஏஜென்சி, தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்த கேஸை என்னையே தான்ப்பா டீல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பெருசாக எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நம்ம நாட்டில் ஃபாரின் கம்பெனிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ காம்படிஷனாக இருக்கிற இங்குள்ள கம்பெனிங்க வேலையாக இருக்கலாம்.
இந்தியன் கம்பெனிஸும் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி இவங்க செஞ்சாங்கன்னா அது இவங்களுக்கே டேஞ்சராக போயிடும். மேக்னெட்டிக் பாம்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம நாட்டில் இப்படி ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்ததே இல்லை. இந்தியாவை தாண்டி வெளியில் இருக்க ஒரு சக்தி தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க உதவி இல்லாமல் அதை செய்யவே முடியாது. அப்பா இந்தாங்க, என்னது? பிரித்து பாருங்கப்பா. உங்களுக்கு தான்ப்பா, உங்கள் லைசன்ஸ் வச்சு தான் வாங்கினேன். இப்போ எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான்ப்பா கண்ணுக்கே மரியாதை. சர்வீஸில் இருந்த போதே நான் இதை யூஸ் பண்ணல. ஒரு முறை தான் வெளியில் எடுத்தேன். ரொம்ப நேரம் அவனை துரத்திக்கிட்டு ஓடினேன். ஷூட் பண்ண வேண்டிய கண்டிஷன். ஆனாலும் சக மனுஷனை ஷூட் பண்ணுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. பட் அவனை பிடிச்சிட்டு. அப்பா இன்னைக்கு உங்கள் பர்த்டேப்பா, ஒரு gift கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். தேங்க்யூ. அப்பா ஃபுல் லோடட். உள்ளவாம்மா. என்ன விஷயம்மா? ஒன்றும் இல்லைப்பா, சாப்பிடாம தூங்கிட்டீங்களோன்னு பார்த்தேன். போலீஸ்காரனாக இருந்தோம்மா, எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகம். அப்படின்னா உங்களுக்கு ஞாபக சக்தி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கட்டுமா? ஓகே, நான் ரெடி. லாஸ்ட் இயர் செமினாருக்காக நான் கோயம்புத்தூர் போனேனே. நீ கோயம்புத்தூர் போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ஓகே ஓகே. அங்கே நவீன ஒருத்தரை மீட் பண்ண, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு உங்ககிட்ட கூட சொன்னனே. சரியா ஞாபகம் இல்லைம்மா. அதனால் என்னம்மா, இப்போ சொல்லு. இனி நான் மறக்கவே மாட்டேன். நீ எப்போ கேட்டாலும் சொல்லுவேன். அங்கே நான் பேசினதை அவர் ரொம்ப பாராட்டினாரு, என்னை என்கரேஜ் பண்ணாரு. ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் பா. இப்போ சென்னையில் இருக்கிற அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு வாரம் ட்ரைனிங்காக வந்திருக்காரு. நான் உங்களை பற்றி அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன்ப்பா. என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு என்னம்மா இருக்கு? யூர் அ ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். எங்களுக்கு அன்பான அப்பா. உங்களை அவர் மீட் பண்ண விரும்புகிறாரு. என்னை மீட் பண்ணுறது அவருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். வர சொல்ல அவரை. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஹாய். ப்ளீஸ் உள்ள வாங்க. அப்பா, ஹீஸ் நவீன். ஹலோ சார். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. வெல்கம். தேங்க்ஸ். என்னோட அண்ணா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வீட்டை சுற்றி காட்டுமா? இந்த வரேன். வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்ததா? அப்படி ஒன்றும் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, நான் அவசரமாக ஸ்டேஷன் கிளம்பணும். வீட்டுக்கு வந்த ஒருத்தர்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? அப்பா
அவனை பார்த்தாலே கிரிமினல் மாதிரி இருக்கான்ப்பா. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையே அவளுக்கு. கதிர், பவித்ரா ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. நல்லது கெட்டதுன்னு அவளுக்கு தெரியும். உட்காருங்க. இது படிச்சிட்ருங்க. ம். நான் இப்போ வந்துடுறேன். கண்டவன்லாம் வீட்டுக்கு விட்டுறது சரியில்லைப்பா. அவர் ஏன் ஃப்ரெண்ட், கண்டம் ஒன்றும் கிடையாது. நீயும் உன் ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலையா? அவங்கெல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, நானும் என் பாய் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்படி பேசுறது வந்திருக்கிறவர் காதில் விழுந்துருப்போது. இல்லைப்பா, அவர் மாடியில் இருக்காரு. சாப்பிட்டு போப்பா. இல்லைப்பா, டைம் இல்லை. சரி, பார்த்துப்போ. ம். நீங்கள் 2 பேரும் பேசுனதை கேட்டு அவர் போயிருப்பார்னு நினைக்கிறேம்மா. இல்லைப்பா, அவர் போயிருக்க மாட்டாரு. நீங்கள் இங்கே இருங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க, அப்பா வெயிட் பண்ணுறாரு. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மா 2 பேரையும் நான் பார்த்ததே இல்லை. நான் படித்து வளர்ந்ததெல்லாம் தூத்துக்குடியில் இருக்கிற அனாதை ஆசிரமத்தில். உங்களை பற்றி பவித்ரா நிறைய சொல்லியிருக்காங்க. அதான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். கோயம்புத்தூரில் தனியாக தங்கியிருக்கீங்களா இல்லை? ஃப்ரெண்ட்ஸோடு தான் தங்கியிருக்கேன். சார், ஒரு பர்சனல் கொஸ்டின். டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்கள் ஏன் இந்த வேலையை ரிசைன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேலை செஞ்சது போதுன்னு பட்டது, அதான் ரிசைன் பண்ணிட்டேன். நான் சொல்கிறத நம்ப முடியலையா? இவ்வளவு சிம்பிள் ரீசனாக இருக்குன்னு நான் நினைக்கல. எங்க நான் கிளம்புறேன்? எந்த ஊருக்கு போற? ஊட்டிக்கு. அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்னாச்சுண்ணா உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. நேற்று ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டு வந்தியே, அவனை பார்த்தா சரியா நல்லா தெரியல, அக்யூஸ்டு மாதிரி இருக்கான். இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், நாளைக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவேன். அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இதுக்காக தான் இவ்வளோ கோவமா? அண்ணா, ஒரு தடவை தான் நீ அவரை பார்த்துருக்க. நீ போலீஸுங்கிறதுனால எல்லாரையும் கிரிமினலாக பார்க்காத. உன்னால் என்னை கன்வின்ஸ் பண்ண முடியாது, விட்டுடு. அண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. யா, டேக் கேர். எப்படி ஆரம்பிப்பேன்? கழுத்துலேருந்து ஆரம்பிக்கட்டுமா இல்லை காலிலிருந்து ஆரம்பிக்கட்டுமா? இப்படி பப்ளிக் பிளேஸில் பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? உன்னை பார்க்குறப்போ எல்லாம் மறந்து போதே. இதுவே என் ரூமாக இருந்தால் ஒரே குஷி தான்,
சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் இன்று காலை 11 மணி அளவில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியது. கடந்த 6 மாத காலமாக நடைபெறும் இந்த தொடர் குண்டு வெடிப்புகளால் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பயங்கரவாத செயலாக கருதப்படுகிறது. நமது நாட்டில் முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மத்தியில் பேரச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடர் குண்டு வெடிப்புகளை பற்றி நமது உள்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடையே பேசும்போது, உலக அளவுல நாம் ஒரு சக்தி வாய்ந்த வல்லரசு நாடாக உருவாகிட்டு இருக்கோம். இதை விரும்பாத நமக்கு போட்டியா உள்ள ஏதோ ஒரு வல்லரசு நாட்டினுடைய பயங்கரவாத செயலா இந்த குண்டு வெடிப்புகள் இருக்கலாம் நாங்க கருதுறோம். இந்த தாக்குதல்கள் நம்ம நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை வீழ்ச்சி அடைய வைப்பதற்காக செய்யப்பட்ட சதியாகும். இதை NIA மிக தீவிரமாக விசாரணை செய்து வருகிறது. எந்த விலை கொடுத்தும் நாங்கள் இந்த சதியை முறியடிப்போம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, half an hour. சரி, கொஞ்சம் கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூட சொல்றேன். ஹலோ சார், டாய்லெட் எங்கே இருக்குது? லெஃப்டில் இருக்கு சார். பவி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.